1800 காலகட்டங்களிலே இந்தியாவிலே தமிழகத்திலே மனிதர்கள் எல்லாம் ஆடைகளை தெரியாத கோவணங்கள் கட்டிக்கொண்ட காலத்திலே கோட்டு சுட்டு அணிந்து நுனி நாக்கில் உலகத்தினுடைய பொதுமொழியான ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடிய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த தினத்தை இந்த அச்சிரப்பாக்கத்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்தில் ஒரு விழா கோலம் போல் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பறையர் பேரவையினுடைய தலைவர் புரொஃபசர் அண்ணன் கதிரவன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து இணைந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அயோத்திதாசர் பதிப்பகம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசர் வாசகர் வட்டம், பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாசகர் வட்டம், வணங்காமுடி பதிப்பகத்தினுடைய தம்பி தமிழ்முரசு, அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தம்பி நலங்கிள்ளி, தம்பி சாக்கிய பிரதீபன், தம்பி அருள்முத்துக்குமார், இவர்களோடு இணைந்து தம்பி மேக பிரவீன், இவர்களோடு இணைந்து இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் பாபு மற்றும் இந்த விழாவினை எப்படியாவது நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் என்று வெளி மாநிலங்களில் இருந்தாலும் இன்றைய தினம் முழுவதும் இதே அச்சிரப்பாக்கத்திலே அவருடைய மனதினை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெங்களூரை சேர்ந்த தம்பி வினோத் அவர்களுக்கும் இன்னும் பல சகோதரர்கள் பேர் விடுபட்டாலும் அவர்கள் எல்லாம் எங்களுடைய நீங்கா இதயத்தில் இடம்பெற்றிருக்கிறீர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு என்னோடு மேடையில் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டியாக இந்த மணிமண்டபமும் அச்சிரப்பாக்கத்தில் இருக்கின்றது என்பதனை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த அண்ணன் ஓய் சங்கர் அவர்களுக்கும் அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கும் அறிவார்ந்த பறையர்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை இந்த மக்களிடம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும், ஜேவிஎம் பவுண்டேஷனுடைய அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கும், என்னோடு வருகை புரிந்துள்ள மக்கள் தேச கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் தலைவர் வழக்கறிஞர் கருணாநிதி அவர்களுக்கும், மக்கள் தேச கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் தம்பி விழுப்புரம் வீரா அவர்களுக்கும், தம்பி சுபாஷ் அவர்களுக்கும், பாண்டிச்சேரி பிரவீன் அவர்களுக்கும் மற்றும் மக்கள் தேசத்தினுடைய நிர்வாகிகள் பெயர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தின் நேரத்தினை கருதி எனக்கு அண்ணன் சங்கர் அவர்களும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் நம்மளுடைய ப்ரொஃபசர் கதிரவன் அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் லட்சுமணன் போன்றவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுவதற்கு என்னை அறிவுறுத்தியுள்ளார்கள் இந்த மேடையிலே. ஆகையால் நம்ம அனைத்து இயக்கங்களுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களை சொல்லாவிட்டாலும் நீங்கள் நிச்சயமாக அதை எந்த ஒரு தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம், இந்த சமூகத்தினை அறிவார்ந்த சமூகம் என்பதனை போற்றும் வகையிலே நம்மளுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மாலை அணிவித்தவுடன் நம்மளுடைய அண்ணன் ஓய் சங்கர் அவர்களும் அண்ணன் ஏர்போர்ட் அவர்களும் அங்கு உரையாற்றினார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு ஒரு கல்வி கண் திறந்த நபர்களிலே அந்த வழியில் நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பள்ளியிலும்
பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு பள்ளியிலே உணவு வழங்கும் திட்டத்தினை உருவாக்கிய அறிவார்ந்த தலைவர் MC ராஜா அவர்கள். MC ராஜா அவர்கள் பாடப்புக்கில் முன்பு நாம் படிப்போம், நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, இதே போன்று பல பாடல்களை அந்த கல்வி கழகத்திலே புக்கிலே இடம்பெற வைத்தவர் நம்மளுடைய அறிவார்ந்த தலைவர் MC ராஜா அவர்கள். இப்படி அறிவார்ந்த இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தினை மிகவும் ஒரு வலிமை உள்ளதாக ஆக்க நினைக்கும் போது இந்த மேடையிலே சில அமைப்புகளை நாம் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அதை சொன்னால் எதுவும் வருத்தம் வந்து விடுமோ என்று நமக்குள் சில கருத்து முரண்பாடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை தவிர்க்கிறோம். அந்த தவிர்ப்பை நாம் தவிர்க்க வேண்டும். அறிவார்ந்த தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சமூகம் ஏதோ இன்று நான் சட்டசபையில் சபாநாயகராக இருக்கவில்லை. சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு சபாநாயகராக இருந்தவர் பறையர். சுதந்திர இந்தியாவிற்கு பின்பும் தமிழகத்தில் சபாநாயகராக இருந்தவர் பறையர். அந்த பறையர் தலைவர்களை எல்லாம் பறையர் அமைப்புகளை கொண்டு இன்று நம்மளுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது போல் ஜாதி வரிய கணக்கெடுப்பு எடுக்கும் போது 10,000 மக்கள் கூட இல்லை. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திவிட்டால் நாம் ஓரங்கட்டப்பட்டு விடுவோம் என்ற ஐயத்தில் இந்த சமூகத்தை புறக்கணிக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை மறைப்பதற்கு, இந்த சமூகத்தை ஆளுமையாக வரவிடாமல் தடுப்பதற்கு எவன் ஒருவன் இதை துணிந்து செய்வான் என்று அவர்கள் தேடி கண்டுபிடிக்கின்றார்கள். இந்த சமூகத்திலே அண்ணன் பூவை மூர்த்தியாரை விட சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலே ஒழிக்கக்கூடிய அளவிற்கு அறிவார்ந்தவன் எவனும் இல்லை. இந்த சமூகத்திலே தீண்டாமை உடைத்தெறிந்த சாத்தை பாக்கியராஜை போல் இந்த சமூகத்திற்காக பாடுபட்டவன் எவனும் இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் வரவில்லையே, இவர்களுடைய வழித்தோன்றல்கள் ஓய் சங்கரோ ஏர்போர்ட் மூர்த்தியோ வரவில்லையே என்றால் அதற்கு இந்த சமூகத்திற்கு எதிராக அழகாக முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நம்மளுடைய அருமை சகோதரன் திருமாவளவன். உங்களில் பல பேருக்கு என் மீது கோபம் வரலாம், பல பேருக்கு இந்த இடத்தில் ஏன் ஆசை தம்பி பேசுகிறான் என்ற எண்ணம் கூட தோணலாம். காலத்தின் கட்டாயம் இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க இப்பொழுது முடியவில்லை என்றால் எப்பொழுதுமே முடியாமல் போய்விடும். யார் துரோகி, இந்த சமூகத்தினுடைய யார் சமுதாய போராளி என்று தெரிய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை நினைத்துத்தான் மேலூரிலே மேலவளவிலே பறையன் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். சோத்து பிண்டங்கள் அவர்களை தெருப்பாளர் என்று சொன்னார்கள். பறையர் பேரவை என்று சாத்தை பாக்கியராஜ் 1988 ஆரம்பிக்கவில்லை. பறையர் பேரவை என்று ஏர்போர்ட் மூர்த்தியார் 90 காலகட்டங்களில் ஆரம்பிக்கவில்லை. எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் 1890 காலகட்டத்தை பறையர் பேரவை என்று உருவாக்கினார்கள். எந்த சோத்து பிண்டத்தை நீ செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொன்னாயோ அந்த சோத்து பிண்டத்திற்கு நீ இன்று மரியாதை செலுத்தவில்லை என்றால் இந்த சமூகத்திற்கு உனக்கு இடமில்லை என்ற போராட்டத்தை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த உரிமையை பெற்று தந்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்மளுடைய ப்ரொஃபசர் சொன்னார், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக அது உண்மை. 2014 நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமராக ஆகின்றார். உலக வங்கியிலே கடன் கேட்கும் போது உலக வங்கி இந்தியாவிற்கு கடன் கொடுக்க தயங்குகின்றது. அப்பொழுது உலக வங்கி சொன்ன ஒரே காரணம், இந்த உலகத்திலே அதிக மிகவும் உயர்ந்த பணக்காரர்கள் உள்ள நாடு இந்தியா. அதேபோல் இந்த உலகத்திலே 3 வேளைக்கு 2 வேளை சாப்பாடு கூட கிடைக்காத பட்டினியால் வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கக்கூடியது இந்தியா. அதற்கு காரணம் இங்கு நடக்கின்ற ஜாதிய வேறுபாடுகள். அந்த ஜாதிய வேறுபாடுகளை களைந்தால்தான்
இந்தியாவிற்கு உலக வங்கி கடன் தர முடியும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பிக்கின்றார்கள். அப்பொழுது நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது TCCI, டிக்கி என்று சொல்லக்கூடிய தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியா என்று நினைக்கின்றேன். அந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பின் நோக்கம் பட்டியலினத்து மக்களை பொருளாதார ரீதியாக மாற்றிவிட வேண்டும். அந்த மாற்றம் வந்தால்தான் உலக நாடுகளும் நம்மை மனிதர்களாக நினைப்பார்கள், உலக நாடுகளும் நமக்கு கடன் தரும் என்று நினைத்தார்கள். பேரளவிற்கு அதை உருவாக்கினார்கள். அதைதான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தெளிவாக சொன்னார், ஜாதிய கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்று. அந்த ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்தும் போதுதான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஜாதியில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக்கி இருக்கின்றது, இந்த ஜாதியில் எவ்வளவு பேர் பொருளாதார ரீதியாக மாறி இருக்கிறார்கள், இந்த ஜாதியில் எவ்வளவு பேர் படித்திருக்கின்றார்கள் என்ற அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் தெரியும். 1.5 கோடி பறையர்கள் வாழ்கின்றோம் என்பதற்காக ஜாதி வரை கணக்கெடுப்பு நடத்தப்பட சொல்லவில்லை. நாங்கள் அறிவார்ந்த சமூகம். இந்த சமூகம் இந்த 10 ஆண்டுகளில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மக்கள் தொகையும் எவ்வாறு வளர்ந்திருக்கிறார்கள், பறையர்கள் மட்டுமல்ல எல்லா ஜாதிகளுக்கும். அண்ணன் சொல்வது போல் சொன்னார், எல்லாரும் அதாவது 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல நடைமுறையில இருக்கு. எவெல்லாம் அந்த இடஒதுக்கீட்டுல இருக்கிறானோ ஒட்டுமொத்த எல்லாருமே தான் இருக்கிறான். 69 பேர் இருந்தாலும் பாக்கி உள்ள அதுல அந்த பார்வர்ட் கம்யூனிட்டி சொல்றோம், அவன் இடஒதுக்கீடு படி தானே வரான். அப்ப 100க்கு 100 இடஒதுக்கீடு இருந்தாலும் எல்லாராலும் கை காட்டி குத்தி பேசக்கூடிய நபர்கள் யார் என்றால் நாம். என்னமோ நமக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கின்றது, இவர்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடில் வருகிறார்கள் என்று இந்த மேடையிலே நாங்கள் நிறைய பேர் வழக்கறிஞர்களாக இருக்கின்றோம். என் முன்னால் நிறைய பேர் வழக்கறிஞர்களாக இருக்கின்றீர்கள். நான் முதலில் 1991 சட்டக்கல்லூரியில் படிக்க ஆசைப்பட்டு சட்டக்கல்லூரிக்கு நான் விண்ணப்பித்த போது எனக்கு கட் ஆஃப் மார்க் என்ன தெரியுமா? அன்றைய காலகட்டங்களில் பொது பிரிவு என்று சொல்லக்கூடிய நபருக்கு 65% கட் ஆஃப் மார்க் என்று சொன்னால் பட்டியலினத்து மாணவர்களுக்கு 64% இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 45% போதும். அந்த 45% மதிப்பெண் சதவீதத்தில் வந்தவன் என்னை பார்த்து கேட்பான், நீ கோட்டாவில் வந்தவன் என்று. எனக்கும் பொது பிரிவிற்கும் 0.5 தான் வித்தியாசம் இருக்கும். இன்னும் சொல்ல போறது இருந்தால் நம்மில் 1991 ஒரு கணக்கெடுப்பின்படி தமிழகத்திலே ஏறக்குறைய பட்டியலினத்தை சேர்ந்த 74 IAS IPS ஆபீசர்கள் இருந்தார்கள். அந்த IAS IPS ஆபீசர்களில் கிட்டத்தட்ட 60 IAS IPS ஆபீசர்கள் அன்றைய காலகட்டத்தில் பறையர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் படித்து வந்தபோது அவர்களிடம் உரையாடும் போது சொன்னார்கள், நாங்கள் சென்னையிலே தங்கி படிக்க வேண்டும் என்று சொல்லும் போது சட்டக்கல்லூரியை தேர்ந்தெடுப்போம். ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு படிப்பு எளிமையாக வந்துவிடும், ஆனால் தங்கும் இட சாப்பாடு எங்களுக்கு தேவை. அதற்காக அந்த சட்டக்கல்லூரியிலே பொது பிரிவுக்கும் நாங்களும் இணையான மார்க்கை அவர்கள் எங்களிடம் அன்று திணித்தார்கள். அப்படி திணித்தாலும் 65% பொதுப்பட்டியலில் இருந்தாலும் நம்மளுடைய பறையர்கள் எல்லாம் 75% மதிப்பெண்கள் பெற்று பொது பிரிவில் வந்தார்கள். இன்றைய காலகட்டம் வரை அது நடைமுறையில் இருக்கக்கூடாது, சட்டக்கல்லூரி படிப்பில் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் பொது பிரிவிலுமே நம்மளுடைய மாணவர்கள் 10-20 நபர்கள் சென்று விடுவார்கள். இது நம்ம பேசிட்டே போகலாம், கால நேரம் அதிகப்படியாக ஆகிட்டு இருக்கிறதுனால் அடுத்ததுக்கு வந்துடுறேன். நம்மளுடைய பேராசிரியர் சொன்னார், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சொன்னார், ஓய் சங்கரன் எப்போதுமே ஒரு முன்னோடியாக இருப்பார். இந்த இடத்திற்கு மண்டபம் ஒன்று இருக்கின்றது அப்படி என்று கேள்விப்பட்டு அண்ணன் கடப்பார கத்தியோடு வரும்போது ஏறக்குறை அண்ணனுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் நான் இங்கு வருகின்றேன், இதை கேள்விப்பட்டு இப்படி ஒரு மண்டபம் இருக்குன்னு சொல்லி. ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு பராமரிக்கம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ இந்த மண்டபத்தின் வாசல்ல அந்த பக்கம் வாசல்ல இருக்கக்கூடியது இந்த சிறுமுனை நாகராஜன் இன்னொருத்தர் இருந்தாங்க.
அப்போ என்ன பார்த்தது, ஏன்னா நான் அன்னைக்கு பொறுத்தவரை ஒரு 10-50 பேரோட வந்து இருக்கிறேன். அது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் உரையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் படை பட்டாளம் அந்த சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இடத்தெல்லாம் தூய்மை பண்ணுவதற்கான அருவா கத்தி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ணங்குடி நாங்க நின்னோம். அண்ணனுக்கு இது பண்ணதும் அன்னைக்கு அண்ணன் இருந்த அமைப்பின் சார்பாக அண்ணன் ஜெகன்மூர்த்தியாரை வந்துட்டு குரல் கொடுக்க வைத்தாரு. குரல் எல்லாம் கொடுத்தாங்க. மக்கள் தேசமும் நாங்க வந்துட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தை நடத்தி அதற்கு முன்னால் இப்படி ஒரு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஆந்திராவிட நலத்துறை அமைச்சர் தாராபுரம் கைவிலின்னு நினைக்கிறேன், அந்த அம்மாட்ட கொண்டு கொடுக்கும்போது இப்படி ஒரு மண்டபம் இருக்குதான்னு அந்த அம்மா எங்கள்கிட்ட திருப்பி கேட்குது. அம்மா ஏடிஎம்கே காலத்துல இப்படி ஒண்ணு கெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி நாங்க இதுக்காக இப்படி ஒரு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த போராட்டத்திற்குரிய அனுமதியை வாங்கிட்டு வந்து அந்த போராட்டத்தை நடத்தி அதுல தீர்மானம் போட்டு அதை கொண்டு கொடுக்கணும். போகும்போது இரவு ஏறக்குறைய சுமார் 7 மணி ஆகிவிட்டது. கொடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் மக்கள் தேசத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர்த்தையும் இருக்க சொல்லி 7:30 மணிக்கு வந்துட்டு இந்த மணிமண்டபத்தை சீரமைத்து இதை வந்துட்டு புதுப்பொலிவுடன் திறப்பதற்கு நாங்கள் அரசாணையிட்டுள்ளோம். அதற்கு 1,20,00,000 ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்து உள்ளோம் என்று ஒரு அறிவிப்பாணையை வெளியிடப் போகின்றோம் என்ற அறிவு அரசாணையை அறிவிப்புக்கு முன்பு எங்களிடம் காட்டினார்கள். ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், எப்பொழுதுமே நம்மளுடைய அண்ணன் ஓய் சங்கர் அவர்கள் முன்னோடியாக இருந்தாலும் இன்று மட்டும் ஒரு 5 நிமிஷம், ஆனா அவரை நான் ஓவர்டேக் பண்ணி வந்தேன். இந்த மண்டபத்தை பொறுத்தவரை நானும் அண்ணனும் வருஷந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க வந்ததுல இருந்து 2 பேரும் ஒரே டைம் வந்துருவோம். ஆனா நாங்க 2 பேரும் இதுவரை பேசினது இல்லை, நாங்க சொல்லி வச்சுலாம் வரல. அதே மாதிரி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் நம்ம பேராசிரியர் நம்ம தம்பி நலன்கல்லி நம்ம சாகிப் இவங்க எல்லாம் என்னன்னா, நாங்க சிவகங்கையில வந்துட்டு குயிலி நாச்சியாரனுடைய அந்த குயிலி நாச்சியார் அது உண்மையில வீர வறட்சி. அவங்களுக்கு நாங்க எடுக்கும்போது நானும் ஏர்போர்ட் மூர்த்தின்னு பேச ஒன்ன கூட பேசியிருக்க மாட்டோம். ஆனா அந்த களத்துல நிற்போம். அதனால எல்லாம் அப்படி முன்னோடிகள்லாம் இருக்கிறீங்க. இந்த முன்னோடிகள் எல்லாம் நம்மளுடைய ப்ரொஃபசர் கதிரவனுடைய ஆலோசனையின்படி நம்மளுடைய இடஒதுக்கீடை, நம்மளுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பினை நான் ஏன் இடஒதுக்கீடு என்று அழுத்தமாக சொல்கின்றேன் என்று சொன்னால், அருந்ததியர்களுக்கு ஒரு சின்ன உண்மை என்னன்னா, அந்த என்னைக்குமே வந்துட்டு பாகிராஜனம் ஃபர்ஸ்ட் பேர் வாங்கும் போது அன்னைக்கு ஜான்ன மட்டும்தான் கொஞ்சம் பேரோட இருந்தாரு. அதுக்கப்புறம் பாகிராஜனம் பேர் வாங்கினார். பாகிராஜனம் பேர் வாங்கும்போது பள்ளம்பரையும் சக்கலையெல்லாம் வித்தியாசம் பார்த்ததில்ல. அன்னைக்கு காலகட்டத்தில் நான் திறமையா பேசுவேன். இன்னைக்கு பல்லர்களுடைய வளர்ச்சி தேவேந்திர வளர்ச்சி ஆயிடுச்சு, இன்னைக்கு வீரமாயிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஜான் பாண்டியனை விட அந்த பல்லர் மக்கள் நம்பினது சாத்தை பாக்கியராஜன். அந்த அளவுக்கு பறையெல்லாம் அந்த வீரமா நம்ம எழுப்பணும். அதே காலகட்டத்துல சக்லியர்களும் பாவம்னு நினைச்சு அவங்கள நல்லா கைது கூட்டோம். ஆனா அந்த சமூகம் கூட நம்ம அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஃபர்ஸ்ட் வருஷம் நான்லாம் போகல, வேதமணி பறையினர் நம்ம கட்சியுடைய போய் செல்லாம் போகும்போது அதே சக்லியர்கள் வந்துட்டு பறையர்களை அடிப்போம், பறையர்களை வந்துட்டு இந்த கேட்டு வாசல்ல உட்கார வைப்போம்னா சொன்னதனுடைய ஆதங்கம் தாங்க முடியாம தான் அடுத்த ஆண்டே நாங்க வந்துட்டு போகும்போது நான் ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் போய் நிற்கிறோம். மக்கள் தேசம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 70-80 வாகனங்களுக்கு மேல படை வைத்து வந்தது. ஆனா மூர்த்தியார் அதுல ஓப்பனாவே பேசினாரு. போன வருஷம் சொன்னீங்களாடா, நான் உங்கள்கிட்ட நான் சேலஞ்ச் பண்ற தப்பே சொல்லி பேசினாரு. ஏன்னா உன்னை கை தூக்கி விடக்கூடிய கடமை எனக்கு. உன்னை கை தூக்கி விட்டு உன்னை வந்துட்டு உன்னையும் ஒரு மனிதனா பார்க்கக்கூடிய அந்த சமூகத்தில் அந்த கடமையில் இருந்தவன் நாங்க. ஆனால் நீ அந்த சேலஞ்சு விட்டு இருக்க கூடாது, இப்ப வர பாப்போம் அப்படின்னு பேசினாருங்க. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த பட்டியலினத்துக்குள்ள இப்படி ஒரு உட்பிரிவுகளையும் நமக்குள்ள கும்ப சீவி விட்டு அதற்கு சில பேர் பகடக்காய் ஆகுறாங்க. எப்படி திருமாவளவன் பகடக்காய் ஆகுறாரோ அதே போல் அந்த சக்கிலியர்களும் சில பேர் பகடக்காய் ஆகுறாங்க. அந்த பகடக்காய் ஆக்கப்பட்டவனுடைய விளைவு இந்த உற்சாதி மோதல்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இந்த நிலம் அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்க வந்துட்டு தவறுக்கு சொல்ல வரல.
ஆனால் முன்னுரிமை என்கிற பெயரில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப் போகின்றோம் என்ற பெயரில் எல்லா இடஒதுக்கீடுகளிலும் பரையர்களையும் பல்லர்களையும் அந்த பதவிக்கு வரவிடாமல் தடுக்கின்ற அந்த அரசு இன்று வீட்டுக்கு போய்விட்டது. அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த அரசும் அவ்வாறு இருந்துவிடக் கூடாது. இடஒதுக்கீட்டில் அந்த 3% மட்டும் நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த தவறும் எங்களுக்கு இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நீங்கள் கூட சட்டசபையில் பேசும்போது இந்த பட்டியலினத்தில் 8 பேரை நாங்கள் மந்திரியாக்கி அழகு பார்க்கின்றோம் என்று சொன்னீர்கள். அது நிச்சயமாக அழகு பார்க்கக்கூடிய வேலை அல்ல. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு விழுந்த வாக்குகளில் 60% வாக்கு பட்டியலினத்தினுடைய வாக்கு. அதில் குறிப்பாக 50% வாக்குகள் இந்த பறையர் பேரினத்தினுடைய வாக்குகள். ஆகவே நீங்கள் அதில் 8 பேருக்கு அல்ல, உங்களுடைய வாக்குகளில் 60% இந்த பட்டியலினத்து மக்கள் தந்த வாக்குகளுக்கு அந்த விகிதாச்சாரப்படி நீங்கள் தந்த அந்த 8 அமைச்சர்கள் என்பது காணவில்லை. அது போதாது, நீங்களும் மற்றவர்கள் இதுக்கு முன்னால் ஆண்ட அந்த ஜாதி வெறி பிடித்தவர்கள் போல் நீங்களும் மாறிவிடக் கூடாது. நிச்சயமாக சொல்லுகின்றோம், எதிரணியிலிருந்து உங்களிடம் அமைச்சராக இருக்கின்றார்கள். இன்றும் அவர் உங்களுக்கு எதிரணி என்றுதான் சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக இந்த பட்டியலினத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் அடுத்த முறை நீங்கள் எதிரணிக்கு கூட வர முடியாத அளவிற்கு, மாற்றக்கூடிய அளவிற்கு பட்டியலினத்து மக்களுடைய வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு அச்சாரமாக நம்மளுடைய பேராசிரியர் சொன்னது போல் அவருக்கு உறுதுணையாக தம்பி தமிழ்முரசு நலன்கிள்ளி சாக்கியா அண்ணன் சுரேஷ் அவர்கள் எல்லாம் இருப்பது போல் இந்த கூட்டமைப்பிற்கும் நம்மளுடைய அண்ணன், நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அண்ணன் பூவை மூர்த்தியாருக்கும் சாத்தை பாக்கியராஜுக்கும் அடுத்து இந்த பட்டியலினத்தில் மாவீரன் என்று அண்ணன் ஓய் சங்கர் அவர்களை மட்டும்தான் நான் பல இடங்களில் சொல்லியுள்ளேன். அந்த மாவீரன் முன்னெடுப்பில் நாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேராசிரியர் சொன்னது போல் வருகின்ற 20ஆம் தேதிக்கு முன்பே நாம் நடத்த வேண்டும். நம்மளுடைய அறிவார்ந்த கருத்துக்களை எல்லாம் அதில் பதிவிட்டு நிச்சயமாக சொல்லுகின்றோம். நம்மளுடைய மக்களை அண்ணன் பூவை மூர்த்தியார் சொன்னது போல் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் பேசினதற்குத்தான் பூவை மூர்த்தியார் சொன்னார், நாம் இப்ப இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் வீரமாக இருக்கின்றோம், எதை செய்தாலும் இப்பொழுதே அது இந்த நேரத்திலிருந்தே செய்வோம் என்று சொன்னார். அவர் வழியில் வந்த அண்ணன் ஓய் சங்கர் அவர்கள் நிச்சயமாக இந்த பணியினை முன்னெடுப்பார் என்று கூறிக்கொண்டு, அடுத்த ஆண்டும் இதே மேடைகளில் இதை விட அன்று நான் சொன்னேன் 2 நபர்கள், அண்ணன் சுருமனை நாகராஜன் இன்னொருவர் இருந்தார், ஆசை தம்பி ஒரு 30-40 பேரோடு வந்தேன், பல 100 பேரோடு அண்ணன் ஓய் சங்கர் வந்தார். இன்று பல ஆயிரம் பேர் இந்த மண்டபத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அடுத்த ஆண்டு பல லட்சம் பேர் இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு நம்மளால் உருவாக்க முடியும். அதற்கு மக்கள் தேசம் உறுதுணையாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்திற்காக வருகின்ற 20ஆம் தேதிக்கு முன்பே மாவீரன் அண்ணன் ஓய் சங்கர் அவர்களுடைய முன்னெடுப்பும் ப்ரொபோசலுடைய முன்னெடுப்பில் நாம் கூடி ஆலோசனை செய்வோம். அதற்கு மக்கள் தேசம் முழுமையாக உங்களோடு இருக்கும் என்று கூறிக்கொண்டு சொல்லி விடைபெறுகின்றேன். ஜெய் பீம்.